என்னடா இது 10 ரூபா வந்தா 100 ரூபாய் செலவாகுது. ஐயோ என் நேர்மை சரியில்லையா. இங்க விநாயகர் கோயில் எங்கண்ணா இருக்கு? இருக்குதுண்ணா தெரியல. தோதா இருக்குதா? ஓகேண்ணா. தம்பி கும்பிட்டியா? இப்படி வா. இதோ வரண்ணா. சொல்லா என்ன வேண்டிக்கிறேன் பிள்ளையார் கேட்டா? நல்ல ஒரு வேலை கிடைச்சி நல்லதா ஒரு பொண்ணு கிடைச்சி நல்ல ஒரு வீடு கட்டணும்னு வேண்டிக்கிறேன். கரெக்டா தான் வேண்டிக்கிறேன். நானும் வேண்டேன்னா வேணது கட்சிச்சானா? வேலையும் கட்டிடுச்சா, பொண்ணும் கட்டிடுச்சா, வீடும் கட்டிட்டேன். அதுக்கு தான் நான் இங்க இருக்க பிள்ளையார் கோயில் வந்து கும்பிட்டேன். நம்ம கேட்டது எல்லாத்தையும் அவர் குத்துட்டாரு. ஆனா நிம்மதி கிடைக்கலையே. ஏன்னா என்ன பிரச்சனை? வேலை கட்சிச்சு, என் கூட வேலை செஞ்சவனே ஏதாவது சொல்லி வேலையை விட்டு நிறுத்திட்டான். ஐயோ பொண்ணும் கட்சிச்சு, வேலை இல்லாத உங்கட்டாண்டா வாயணும் அவளும் விட்டான். ஐயோ அப்புறம் அப்புறம்னா கட்டண வீடு லோன் காசு கட்டலன்னு தினமும் வந்து காரியம் பண்ணிக்கிறான். நானா இப்படி சொல்ற? வேற எப்படி சொல்றது? அதான் நிம்மதி இல்லை. நம்ம கடவுள் கிட்ட கேட்கும் போது கரெக்டா கேட்கணும். நீதான் ஒரு ஐடியா கூடனா எப்படி கேக்குறதுன்னு. அது தெரிஞ்சா நான் போய் கேட்க மாட்டேனா? நீ வேற ஏன்பா? ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். புள்ளையார் கோயில் தானே? அதுக்கு இருப்பார். சாமி அப்புறம் கும்பிட்டுக்கிறாங்க. உங்க கையை கொஞ்சம் நீட்டுங்க. நேத்துக்கு கை நீட்டு சொல்ற? பாம்பு எதுனா விட்டுருவேன்னா? நல்லது சொல்ல வந்திருக்கேங்க. என்னங்க இப்படி பேசுறீங்க? மூஞ்ச பார்த்தா 4 வீட்டுல அடி வாங்கின வந்து மாதிரிக்குதே. நல்லது சொல்றேன்ற. நீங்க தப்பாவே பேசுறீங்க. தம்பி நீங்க கொஞ்சம் கையை நீட்டுங்க. நீட்டுப்பா. ஏதோ குரல் விதை காட்ட போறாராம். தம்பி என்ன பண்றீங்க? வேலை தேர்ந்து இருக்காங்க. கல்யாணம் ஆயிடுச்சு. ஆகல. கரெக்டா சொன்னா? எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க? ஆகல ஆயிடுச்சு. இது ரெண்டு தான். இதுல ஆன்ட்ட அப்புறம் நான் கரெக்டா சொன்னேன். நோ புட்டு புட்டு வைக்கிறாரு. சாமி சக்தி இருக்கு போலாம். தம்பி அவர்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதா. நடந்ததும் தெரியும், நடக்க போறதும் தெரியும். நடந்தது நடக்க போறது தெரியுமா? சரியா? இதுக்கு முன்னால எனக்கு என்ன நடந்தது? நம்பினாதான் சாமி, நம்பிக்கை இல்லைன்னா பலிக்காது. ஓ நீ கம்முன்னு இருந்தா. நீ சொல்லா எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதானா? கந்திஷ்டி உனக்கு பயங்கரமா இருக்கு. ஆமாண்ணா எங்க அம்மா கூட அப்பப்போ சொல்லுண்ணா. அந்த கந்திஷ்டி பொல்லாது உன்னை மேல ஏறவே விடாது. ஏன்பா மேல ஏற படி உடச்சி போட்டாங்களா என்ன? நீ சும்மா இருப்பா. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல. இப்ப என்னண்ணா பண்ணும் அதுக்கு? திங்கட்கிழமை சாயங்காலம் 3 மணிக்கு பல்லு விளக்காம. ஏன்பா காலையிலேயே பல்லு வலிக்கிடுவாங்க, நீ சாயங்காலம் வர பல்லு விளக்காமன்ற? எப்பா குறுக்கு குறுக்க பேசாதப்பா. நான் மறந்துட்டேன். திங்கட்கிழமை காலைல 3 மணிக்கு. அது ஒழுங்கா சொல்லு. திங்கட்கிழமை காலையில 3 மணிக்கு பல்லு விளக்காம அப்படின்னு சொல்லு. சொல்றப்பா. திங்கட்கிழமை காலைல 3 மணிக்கு பல்லு விளக்காம. சொல்லுங்க சாமி. பல்லு விளக்காம நான் என்ன பண்ணும்? பக்கத்துல ஏதாவது கோயில் இருந்தா பிச்சைக்காரங்கள 4 பேரை எழுப்பி அவங்க கிட்ட நீ தர்மம் கேட்டு வாங்கிட்டு வரணும். பிச்சைக்காரங்கிட்ட போய் வெடிக்கால 3 மணிக்கு பல்லு விளக்காம இவன் போய் பிச்சை எடுக்கணும். அந்த பிச்சை எடுத்த காசை வாங்கிட்டு வந்து நடுவுட்ல வச்சு நான் பணக்காரன் ஆகணும், நான் பணக்காரன் ஆகணும்னு 40 வாட்டி வேண்டினா நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அவன் பிச்சை எடுத்துன்னு வந்து நீ பணக்காரன் ஆகிறதுக்கு அவன் வேணுமா? அட அவர் வேண்டும் போது அவரை பத்தி தானே குறிக்கும். என்ன குறிக்குமோ? சரியா? இது பண்ணாக்க இவர் பணக்காரர் ஆறுவாரா? புள்ளியார்கிட்ட வேண்டியது கூட பழிக்காம போலாம். ஆனா நான் சொன்னது பழிக்காம இருக்காது. அப்படியாப்பா? நீ ஏன் தெருவா தெரிஞ்சு கிடக்குறா? நீயும் ஒரு வேண்டுதல் போட்டு பணக்காரன் ஆக வேண்டித்தானே? நீ என்ன ரொம்ப கடுப்பேத்துற. உண்மையை சொன்னா கடுப்பு ஏத்துறாங்களாம். நீ கேட்கறது கேள்ப்பா. சாமி என்னால இதெல்லாம் போய் பண்ண முடியாது சாமி. என்ன சாமி பண்ணலாம்? பரிகாரம் இருக்கு. பரிகாரம் இல்லாம எதுவுமே இல்ல. சொல்லுங்க சாமி. நான் என்ன பண்ணும்? பலாயிரம் தேவையில்ல, 10,000 தேவையில்ல. 1001 வெத்தலை பாக்குல வச்சு என் கண்ணுக்கும் தெரியாம உன் கண்ணுக்கும் தெரியாம வெத்தில மடிச்சு என்ன வாயில போட்டு மேல சொல்ல போறேன்னா? நீ கம்முனு இருப்பா. குறுக்க பேசிட்டு இருக்க. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. நோ என் லைஃபுக்கு ஒரு தீர்வு சொல்லாரு. பேச உண்ணா பேசு 1001 ரூபாய் வெத்தில கண்ணுக்கு தெரியாம மடிச்சு அப்புறம் பேச வருது. சொல்லு சாமி. மச்சி 1 கிலோ முந்திரிச்சு விட்டு 1 கிலோ ஆப்பிள் 1 கிலோ ஆரஞ்சு எச்சிப்படாம எடுத்துட்டு எடுத்துக்கணும். ஏப்பா குறுக்க பேசுற என்னன்னு கேளுப்பா. தெய்வமே அவரை பேச விடுங்க தெய்வமே. 35 பேரு இது மாதிரி எனக்கு சொல்லிக்கிறாங்க. எனக்கு எந்த டெவலப்பும் இல்லை. நீ சொல்றவங்க காசுக்கு ஆசைப்படுறவங்க இருப்பாங்க. நீங்க கடவுள் பிள்ளை இல்ல, காசுலாம் வாங்க மாட்டீங்க. கொஞ்சம் கம்முனு சாமி. அங்க சொல்லிட்டு இருக்கல. நீ சொல்லுண்ணா. எச்சப்படாம வாங்கிட்டு வரணும். அப்புறம் என்ன பண்ணும்? அதை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தினா அந்த பிச்சைக்காரங்களை காலையில போய் 3 மணிக்கு நான் எழுப்பி சரி அவங்க மன நோகாத மாதிரி அந்த பழத்தையும் கொடுத்து அந்த ஸ்வீட்டையும் கொடுத்து அந்த காசையும் கொடுத்து சரி சாமி அவங்க கொடுக்குற செல்லிய வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தா அந்த பிரச்சனை தீர்ந்துடும். ஐயோ சாமி என்னம்மா சொல்லிட்டீங்க. உடனே செஞ்சாகணும். இந்த பரிகாரத்தை தள்ளி போட்டீங்கன்னா தலைக்கு ஆபத்து. உடனே செஞ்சிடறேன் சாமி. வர வழியில பேக்கரி இருக்குங்களா? உனக்கு அந்த கஷ்டம் கூட வேணாப்பா. காசு கூட நானே வாங்கிட்டு வரேன்.
இந்த சாமி இதுல 1500 ரூபாய் இருக்கு. முந்திரி சீட்டு 1000 ரூபாய், ஆப்பிள் 250, ஆரஞ்சு 150. மிச்சம் 100 ரூபாய்க்கு இருப்பா. அதுதான்ப்பா என் காணிக்க. நான் அதிகமா ஆசைப்பட மாட்டேன். நீ இங்கே இரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சாமி வெத்தலையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துருங்க. நான் பாத்துக்கிறேன்ப்பா. எப்பா இனி என் கஷ்டம் எல்லாம் போச்சு. என்னப்பா கஷ்டம் போச்சா? அதான் பரிகாரமே சொல்லிட்டாரு. உட்காரு இப்படி வாங்கிக்கினேன், இங்க தான் ஸ்ட்ரைட்டா வருவார். தம்பியா, இனிமே உனக்கு பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடல. அதான் சொல்லிட்டாரு, நம்பிக்கை இருக்கு. நீ ஃபுல்லா உட்காந்துரு, நம்பிக்கையா வந்துடுவார். என்னண்ணா நம்பிக்கை இல்லாமயே பேசுற? 35 பேர்ரா, 35 பேர் கிட்ட ஏமாந்துக்கிறேன். அவர் சொல்லிட்டாரான்னு வந்துருமா? நோ போன போறாம பொங்குற. பொங்குறாங்க. போய் எதனா வேலைக்கு போய் சம்பாதிக்கிறானாக்கா இருக்கிறத குத்துட்டு உட்காந்துக்கிறேன். நோ நீ சொல்றத பார்த்தா பயமா இருக்குதுண்ணா. இருக்கிற காசெல்லாம் அங்க குத்துட்டேன். கோவிந்தா தான் போ. திருந்த மாட்டீங்க நீங்களாம் உட்காந்துக்கிடு. ஐயோ என்ன இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு. சரி வந்துருவாரு.